நீங்கள் 3 காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஜப வீரராக இருக்க வேண்டும். நம்முடைய ஆலயம் ஒரு ஜப மையமாக இருக்க வேண்டும். இந்த நாம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற இந்த வொர்ஷிப் மையம், குளோபல் வொர்ஷிப் சென்டரை நான் போய் பார்த்தேன். அங்கே முழுவதும் கண்ணாடிகளால் ஆன ஒரு இடம் அது. நான் அந்த கண்ணாடியின் மேலே கையை வச்சு 4 திசைகளிலும் இருந்து எல்லோரும் வந்து இங்கே வழிபாடு செய்ய வேண்டும், துதி ஏறெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட இறைவனிடம், நீங்களும் போய் அந்த இடத்தை பார்த்து நல்ல ஜபம் செய்துவிட்டு வாங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் கெட்சியால் மோகன் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா 3 காரியம் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் பின்பற்றணும். ஒன்று, ஜப வீரர்களாக மாறணும். ஹல்லேலூயா. யாராக மாறணும்? ஜெபிக்கிறவங்களாக மாறணும். இந்த சபையை ஜப வீடாக மாற்றுவதற்கும் ஆண்டவர் நமக்கு கட்டி கொடுத்திருக்கிற அந்த குளோபல் ப்ரேயர் டவரை ஜப மையமாக மாற்றுவதற்கும், சரியா, அதனுடைய கிருபையினால் நம்ம எல்லாம் அந்த ப்ரேயர் டவரை கட்டி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. நல்லா நேற்று போகும்போது நிறையா புறா வந்து அதில் லைட் போட்டு அதை எரிய வச்சுருக்காங்க. அந்த புறா அதே போல் ஆவியானவர் ஜெபம் பண்ணுறதற்கு நமக்கு கிருபை கொடுப்பா. ஹல்லேலூயா. அது உள்ளுக்கு நீங்கள் போனீங்கன்னா, யாராவது இன்னும் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக போங்க. போய் அந்த ப்ரேயர் டவரை பாருங்கள். நம்முடைய எல்லா கான்டினென்ட்ஸும் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற முக்கியமான இடங்கள்லாம் தமிழ்லையும் எழுதியிருக்கு. நம்முடைய சென்னை பட்டணத்தில் உள்ள பின்கோடு ஏரியாக்களும் எழுதியிருக்கு. நான் பார்க்குறேன். நாங்கள் அதில் ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்கும். அதனால் நான் என்ன செய்தேன், ஜெபம் நடத்தும் போதே எழும்பி அந்த கிளாஸு கிட்ட போய் நின்று கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார்ல ஆபிரகாமை பார்த்து, நீ எந்த கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பார், நீ பார்க்குற இடத்த நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். இந்த வசனத்தை சொல்லி தான் அனுப்புகிறேன். நிறையா பேர் ஆண்டவர் கிருபையினால ஒரு 150 பேராவது ஜெப நேரத்தில் வந்திருப்பாங்க. வந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண, நம்முடைய சென்னை பட்டணத்துக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சென்னை பட்டணத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய மனசில் இருக்கிற ஒரு பெரிய காரியம், அறுப்புக்கு யார் வேணும், வேலை ஆட்கள் தேவை. கர்த்தர் நமக்காக இந்த பிரேயர் டவரை, வொர்ஷிப் டவரை கொடுத்துருக்காரு. நாம் அங்கே போய் ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கர்த்தர் வந்து ஒரே நாளில் கொடுத்துட்டாரா இந்த பெரிய 25,000 பேர் உட்காரக்கூடிய இந்த இடத்தை, ஒரு ரவுண்ட் பில்டிங்கை ஒரே நாள்லையா கட்டி முடிச்சுட்டாங்க? இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டு, கர்த்தர் என்ன அவர் அதிசயமானதுன்னா அன்றைக்கே அந்த விஷயமே எழுந்து போயிட்டாங்க. அப்போது இந்த ஆலயமானது ஒரு நாளில் கட்டப்படலை. இந்த மோகன் அவர்கள், இந்த கெட்சியால் அவர்களும் தொடர்ந்து மக்களிடம் காசுகளை வாங்கி அந்த காணிக்கை என்ற பெயரில் இவ்வளவு பெரிய இடத்தை 50 வருடமாக மக்களிடமிருந்து வாங்கிய காசை கொண்டு இவங்க இதை கட்டியிருக்கிறாங்க. கர்த்தரை கட்டிட்டாரு அப்படின்னு மக்களை இன்றைக்கு ஏமாற்றி மயக்கின்னு இருக்காங்க இந்த கெட்சியால் மோகன் அவர்கள். இந்த ஆலயமானது ஒரு வொர்ஷிப் சென்டர், ஜப மையமா 4 திசைகளிலிருந்து, உலகத்தில் உள்ள 4 திசைகளிலிருந்து ஆபிரகாமுக்கு சொன்னாரு, இந்த நீ பார்க்குற வரைக்கும் இந்த எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. அது மாதிரி நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு கொடுத்துருவாரு கர்த்தர். அது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காரு. அதன்படி எல்லா 4 திசைகளிலும் இருந்து எல்லாரும் வந்து இங்கே வொர்ஷிப் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு கெட்சியால் மோகன் சொல்கிறாங்க. இங்கே ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் உனக்கு தருவேன். இந்த காலத்தில் நமக்கு அதே வார்த்தை தான், பார்க்கும் இடமெல்லாம் நமக்கு எல்லாவற்றையும் தருவேன்னு கர்த்தர் இன்றும் தான் சொல்கிறார். ஆனால் இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பென்சிங் அடித்து ஒரு கிரவுண்டு நிலத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியுமா? அது அரசாங்கம் அனுமதிக்குமா? அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனுமதிப்பார்களா? இங்கே ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்றால் அதற்கு உண்டான பிரயாசம் நாம் பட வேண்டும். அதற்குண்டான பணத்தை நாம் கட்ட வேண்டும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது? பணம் இருந்தால் தானே ஒரு இடத்த வாங்க முடியும். சும்மா போய் நான் ஒரு காட்டில் கூட போயிட்டு நீங்கள் அதை ஆக்கிரமித்து பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த காலமிடமெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. நம்ம போய் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அந்த கெட்சியால் சொல்கிற இந்த வசனத்தெல்லாம் நம்ம அப்படியே நம்பி ஓடி அவங்க சொல்கிற மாதிரி நடந்துடும், வசனம் சொல்கிற மாதிரியே நடந்துடும்
அப்படின்னு நம்ம கனவுலகத்தில் இருந்துட்டு இவங்க கேட்குற காசை எல்லாம் அள்ளி கொடுத்து இன்னைக்கு ஒரு கிரவுண்டு கூட நிலம் வாங்க முடியாத நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு வாடகை வீட்லேயோ சொந்த வீடு இல்லாதையோ வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுனோ குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு நிலைமையிலேயே நம்ம இருக்கிறோம். ஏன் இந்த எச்சியால் வசனத்தை சொல்லி மக்களை ஏமாற்றியா இவர்களுடைய காசை எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. 50 வருடமாக பல ஆயிரம் ரூபாய்கள், லட்சம் ரூபாய்கள், கோடி ரூபாய்களையும் பல மக்கள் உடைய உழைப்பை இவங்க வாங்கிட்டாங்க. வெளிநாட்டில் இருந்தோம் பணத்தை வாங்கி இன்னைக்கு குளோபல் வர்ஷிப் டவரை இவங்க கட்டிட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு யாருக்கு காசு கொடுக்குறது? நம்ம சம்பாதித்ததெல்லாம் எடுத்துன்னு போய் இவங்ககிட்ட கொடுத்துட்டா அப்போ நம்முடைய நிலைமை என்ன? எப்படி அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டுறது? இந்த பைபிளானது ஒரு கட்டடத்தை கட்டிக்கோ, அங்கே எடுத்துட்டு போயிட்டு டி மோகன் இருப்பாரு, அங்கே உன்னுடைய வருமானத்தை மாத வருமானம், வார வருமானம், தினக்கூலி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நீ வெறுங்கையா நினைக்கா, நீ வீடு இல்லாத இரு அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. அதுக்காக அந்த வசனத்தை எழுதி வைக்கலாங்க பைபிளில். இந்த மோகன் அவர்கள் தனக்கு சாதகமா இந்த வசனத்தை கெத்சியால் அவர்களும் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வெறுங்கையா ஏழைகளா மாத்திட்டாங்க. அந்த ஒரு ஒரு சாதனையை தான் இவங்க செஞ்சாங்க. எப்படி சத்தியன்ற பேர்ல நம்மை ஏழையாக்கினது தான் இவர்களுடைய சாதனை. நம்ம வீடு இல்லாதவர்கள் ஆகிட்டாங்களே, அதுதான் இவர்களுடைய சாதனை, கெத்சியாலுடைய சாதனை. ஒரு வேஷம் போட்டு, ஒரு அப்பாவி வேஷம் போட்டு, தான் ஒரு பரிசுத்தவான் என்ற ஒரு வேஷம் போட்டு மக்களை மயக்கி இந்த கட்டிட சபையை தான் கர்த்தர் விரும்புகிறார், அதில் ஜெபம் செய்தால்தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி 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 நம்முடைய வருமானத்தை எல்லாம் அவங்க வாங்கி போட்டு இன்னைக்கு பெரிய கட்டிடங்களையும் அவருடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களா மாற்றி விட்டார். நண்பர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ உழைத்து ஓடு, நாலா பக்கம் ஓடு, உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வழிகள் இந்த உலகத்துல வச்சிருக்க, ஓடு, நம்பாதி, வெளிநாட்டுக்கு போ, எல்லா வேலைகளை செய், கல்வி கற்றுக்கோ, நல்ல உடலை உறுதியா வச்சுக்கோ, நாலா பக்கம் போய் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சு உனக்காக வைத்துக்கொள் என்கிறது பைபிள். ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, நாலா பக்கம் இருக்கிற ஜனங்க எங்க கிட்ட கொடுங்க, நாங்க உங்களுக்கு வர்ஷிப் டவரை, வர்ஷிப் சென்டரை நாங்க கட்டுறோம், நீங்க வாடகை வீட்லயோ வீடு இல்லாதலையோ இங்க உட்காந்து அதை தேவனை துதித்துட்டு போங்க, ஜப வீரர்களா நீங்க இருங்க, வெறுங்கையா இருங்க அப்படின்னு தான் இவங்க சொல்லிங்கிறாங்க. இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய வேலைகளை, நமக்கு இருக்கிற கடமைகளை இவங்க சொல்றது கிடையாது. இங்க என்ன சொல்றாங்க? அறுவடை மிகுதி, ஆட்களை குறைவு. எதுக்கு ஆட்கள் வேணும் உங்களுக்கு? இங்க அறுவடை மிகுதின்னா கல்வி கற்கிறது இங்க அதிகமா இருக்குது. ஆனா அந்த கல்வியின் மேல் நாட்டம் இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். படிப்பதற்கு இங்க ஆட்கள் தேவை, உழைப்பதற்கு ஆட்கள் தேவை, தன்னுடைய குடும்பத்தை செய்யும் சிறப்பமாக கையாள ஒரு சிறந்த ஒரு தகப்பன்மார்கள், குடும்ப தலைவர்கள் தேவை. ஆனால் இல்லை, அதைத்தான் சொல்லுது. எது? இந்த குடும்ப வாழ்க்கையை தான் இந்த பைபிள் சொல்லுது. ஒரு கட்டிடத்தை கட்டிக்கோ, அங்க நீ காலத்தையும் உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் உழைப்பையும் அங்க எடுத்துட்டு போய் கொட்டிக்கினு. எச்சியால் மோகன் கிட்ட உன்னுடைய காசையெல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டிட்டு உன்னுடைய பிள்ளைங்களை நீ பட்டினி போடாத அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள். நாம் இந்த காலத்தில் கொஞ்சம் உணர வேண்டும். நமக்கு ஏன் பிரச்சனை, நமக்கு ஏன் வியாதி, நமக்கு ஏன் வறுமை, குடும்பம் பிரிந்து, பணம் இல்லாமல் குடும்பங்கள் பிரிந்து போகிறது, ஏன் 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 என்று நாம் கேட்க வேண்டும். பைபிள் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு, சொந்த வீட்டுக்கு என்ன வழி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம சம்பாதிக்கிறது நாமளே வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பைபிள் வழி சொல்லுது. சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுது, அதை நமக்கே செலவு பண்றதுக்கு வழி சொல்லுது இந்த வேதம். ஆனால் இது போன்ற எச்ஆர் மோகன் போன்றவர்கள் இன்னைக்கு மக்களை மயக்கி சிரிச்சு, புறா வந்துருச்சா, புறா அந்த இது மேல உட்காந்துருச்சா, பரிசுத்த ஆவியானவரே வந்துட்டாரு, இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் ஒரு பேச்சான்ற, புறா வந்துருச்சா, பரிசுத்த ஆவி வந்துட்டாரா, நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா, நமக்கு கோடி கோடியா ஒவ்வொரு வீட்லயும் அந்த சர்ச்சுக்கு போற வீட்டிலலாம் ஒரு கோடி கோடியா பண மூட்டைகள் கொட்டிடுமா. இங்கே இந்த வசனங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை இவர்கள் நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரரே, சகோதரிகளே, நண்பர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. இதற்காகத்தான் எவ்வளவு வசதிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சிந்திக்கும் திறனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால்
நாம் இவற்றையெல்லாம் சிந்திக்காமல் செயல்படுத்தாமல் அந்த மிஸ்ஸஸ் எச்சியால் மோகன் சொல்கிறதே நாம் வேத வாக்காக இறைவன் சொல்வது போல அவருடைய முகத்தை பார்த்து விட்டு வந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை சண்டைகளோடு இல்லாமையிலும் பண பிரச்சனையோடு மன கசப்போடும் இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிற நண்பர்களே, பைபிள் தனி மனிதனுக்காக தனி மனித வாழ்க்கை ஒரு குடும்பம் செழிக்க என்னென்ன வழியோ அதை தான் சொல்லுது. இந்த உலகத்தில் எப்படி வாழும், இந்த சமுதாயம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்குது, அதுக்கேற்காம இல்லாம அதுக்கு ஈடு கொடுத்து ஓடணும். இன்னைக்கு எல்லாத்தையுமே தாறுமாறாக்கி நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு தரங்கெட்டதா போச்சு நண்பர்களே. இது போன்ற ஆட்களை இனியும் நம்பி ஏமாந்திடாத, நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கிறது இந்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.